மசாலா உதிராமல் நல்லா மொறுமொறுன்னு சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி, புளி தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு பாதி அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் காரமான தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம சேர்த்த மசாலா, சேனக்கிழங்கு எல்லாமே இதில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை மிதமான தணலில் வச்சு மசாலா தடவி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு 2 பக்கமே நல்லா திருப்பி போட்டு மொறுமொறுன்னு வேக வச்சு எடுத்தோமா மொறுமொறுன்னு சேனக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு பரிமாறி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும்.